ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் யூஸிங் ஷுட் ஃபார் பிகினர்ஸ்க்காக பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம ஷுட்னா என்ன, ஷுட்டோட யூசேஜ் என்ன, அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஷுட் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷுட் வச்சு எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒரு சென்டென்ஸில் நம்ம இப்போ ஷுட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸில் நம்ம ஷுட் யூஸ் பண்ண போகிறோம் சிம்பிள் யூசேஜுக்கு, அதாவது டெய்லி யூஸ் சென்டென்சஸில் நம்ம ஷுட் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் தான் இது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். நமக்கு சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது? ஐ, வி, யூ, டே, ஹி, ஷி, இட். இது எல்லாமே சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டென்சஸை பொறுத்து. தமிழ் சென்டென்ஸில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷில் நீங்கள் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஷுட்டோட மீனிங் என்ன? வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பு. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க தமிழ் சென்டென்ஸில் என்ன ஆக்ஷன், அங்கே என்ன செயல் நடைபெறுகிறதோ அந்த செயலோட வெர்பை நீங்கள் ஷுட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்ட்ரக்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், நீ நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட், ஷுட், அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ்ல என்ன மெயின் வேர்ப் இருக்குதோ அந்த வேர்பை யூஸ் பண்ணணும். இங்க சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ யூ. நெக்ஸ்ட் ஷுட்டோட மீனிங் என்ன? வேண்டும். யூ ஷுட். இருக்க வேண்டும்னு இருக்குது, அப்ப இருக்க அப்படிங்கிறதுக்கு மெயின் வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? பி. யூ ஷுட் பி. நீ இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் அப்படிங்கிறதுக்கு கான்ஃபிடென்ட். யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், நீ நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். ஈஸியா இருக்குதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் என் மெயிலை சரிபார்க்க வேண்டும். இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? நான் என் மெயிலை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நான் வந்திருக்குது, அப்போ நம்ம ஐ யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஷுட்டோட மீனிங் என்ன? வேண்டும். ஐ ஷுட். என்ன வேர்பு வந்திருக்குது? சரிபார்க்க. சரிபார்க்க அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? செக் அப்படின்னு சொல்லுவோம். நான் சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஷுட் செக் என் மெயிலை, அப்போ மை இமெயில். ஐ ஷுட் செக் மை இமெயில். நான் என் மெயிலை சரிபார்க்க வேண்டும். ஐ ஷுட் செக் மை இமெயில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ விதிகளை பின்பற்ற வேண்டும். நீ விதிகளை பின்பற்ற வேண்டும். நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நீ, அப்போ யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். பின்பற்ற அதாவது ஃபாலோ அப்படின்னு சொல்லுவோம் வேர்ப். யூ ஷுட் ஃபாலோ அப்படின்னா நீ ஃபாலோ பண்ணணும். விதிகளை அப்படிங்கும்போது ரூல்ஸ். யூ ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ். நீ விதிகளை ஃபாலோ பண்ணணும், நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். யூ ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ். அவர் அடுத்த முறை முயற்சி செய்ய வேண்டும். அவர் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவர், அப்போ ஹி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் முயற்சி செய்ய அப்படிங்கிறதா மெயின் வேர்ப், அப்போ ட்ரை. ஹி ஷுட் ட்ரை அப்படின்னா அவர் ட்ரை பண்ணணும். அடுத்த முறை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டைம். அவர் அடுத்த முறை முயற்சி செய்ய வேண்டும். He should try next time. He should try next time. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் அவசரப்படுவதை நிறுத்த வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவள், அப்போ she. நெக்ஸ்ட் should வேண்டும். இங்க மெயின் வேர்ப் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க, அப்போ ஸ்டாப் பண்ணணும். அப்போ ஸ்டாப்ங்கிறது தான் மெயின் வேர்ப். she should stop அப்படின்னா அவள் நிறுத்த வேண்டும். அவசரப்படுவதை அப்படின்னு சொல்றதுக்கு ரஷிங். She should stop rushing. அவள் அவசரப்படுவதை நிறுத்த வேண்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நாம் இந்த படத்தை பார்க்க வேண்டும். நாம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நாம்னு வந்திருக்குது, அப்போ வி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். ஆக்ஷன் வெர்ப் பார்க்க, அப்போ வாட்ச். வி ஷுட் வாட்ச் அப்படின்னா நாம் பார்க்க வேண்டும்.
இந்த படத்தை, this movie, we should watch this movie, நாம் இந்த படத்தை பார்க்க வேண்டும், we should watch this movie. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவள் சீக்கிரம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், அவள் சீக்கிரம் ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட பாருங்க, அவள், அப்போ she. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ப் என்ன வந்திருக்குதுன்னு பாருங்க, எடுக்கன்னு இருக்குது, அப்போ டேக், she should take, அவள் எடுக்க வேண்டும் ஒரு முடிவை, a decision, சீக்கிரம், soon, she should take a decision soon. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் பணத்தை சேமிக்க வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நான் வந்திருக்குது, அப்போ நம்ம ஐ. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ஷுட் வேண்டும், நான் வேண்டும், ஐ ஷுட். நான் சேமிக்க வேண்டும், அப்போ வெர்பு என்ன வந்திருக்குது? சேமிக்க, சேவ், ஐ ஷுட் சேவ், நான் சேமிக்க வேண்டும் பணத்தை, மணி, நான் பணத்தை சேமிக்க வேண்டும், ஐ ஷுட் சேவ் மணி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெரிசலான இடங்களில் நாம் முகமூடிகளை அணிய வேண்டும். கிரவுடட் பிளேசஸ்ல நம்ம மாஸ்க் அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நல்லா நோட் பண்ணுங்க. நெரிசலான இடங்களில் நாம் முகமூடிகளை அணிய வேண்டும், அப்போ நாம், அப்போ நம்ம வி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷுட் வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது வேர்ப் என்ன வந்திருக்குது அப்படின்னு. இங்க என்ன வேர்ப் வந்திருக்குது? அணிய வேண்டும் அப்படின்னு வந்திருக்குது. அணிய அப்படிங்கிறதுக்கு நம்ம வேர் அப்படின்னு சொல்லுவோம். வியர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, வேர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ நாம் அணிய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? வி ஷுட் வேர். முகமூடிகளை, மாஸ்க், வி ஷுட் வேர் மாஸ்க், நாம் முகமூடிகளை அணிய வேண்டும். நெரிசலான இடங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெரிசலான இடங்கள் அப்படிங்கும்போது crowded places, இடங்களில் அப்படின்னு வரும்போது நம்ம இன் ஆட் பண்ணிக்கணும். இன்னோட மீனிங் என்ன? இல். we should wear masks in crowded places. நெரிசலான இடங்களில் நாம் மாஸ்க் அணியணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ ஒரு பென்சிலை பயன்படுத்த வேண்டும், நீ ஒரு பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நீன்னு வந்திருக்குது, அப்போ என்ன வரும்? கரெக்ட், யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். வேர்ப் என்ன வந்திருக்குது? பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருக்குது, அப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ். யூ ஷுட் யூஸ் அப்படின்னா நீ பயன்படுத்த வேண்டும் ஒரு பென்சிலை, அ பென்சில். யூ ஷுட் யூஸ் அ பென்சில், நீ ஒரு பென்சிலை பயன்படுத்தணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வழிமுறைகளை வாசிக்க வேண்டும், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நீங்கள், யூ. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ஷுட் யூஸ் பண்ணணும். யூ ஷுட், நீங்கள் வேண்டும். வாசிக்க, ரீட், நீங்கள் வாசிக்க வேண்டும். யூ ஷுட் ரீட். வழிமுறைகள் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்கள் வழிமுறைகளை வாசிக்கணும், நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ ஷுட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்க ஸ்விம் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நீங்கள், யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். கற்றுக்கொள்ள அப்படிங்கறதான் வேர்ப், அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லேர்ன். யூ ஷுட் லேர்ன், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீந்த அப்படிங்கிறதுக்கு டு ஸ்விம். யூ ஷுட் லேர்ன் டு ஸ்விம், நீங்கள் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் லேர்ன் டு ஸ்விம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவர் வாடிக்கையாளர் சேவையை சரிபார்க்க வேண்டும், அவர் கஸ்டமர் சர்வீஸை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவர், அப்போ ஹி. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ஷுட் வேண்டும். நெக்ஸ்ட் வேர்ப் சரிபார்க்க அப்படிங்கிறதுக்கு செக். ஹி ஷுட் செக், அவர் சரிபார்க்க வேண்டும். வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கும்போது கஸ்டமர் சர்வீஸ். ஹி ஷுட் செக் த கஸ்டமர் சர்வீஸ். ஹி ஷுட் செக் த கஸ்டமர் சர்வீஸ், அவர் வாடிக்கையாளர் சேவையை சரிபார்க்க வேண்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
நான் அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். நான் அதிகமா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த சென்டென்ஸ்ல சொல்றாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நான். அப்போ நம்ம ஐ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். பயிற்சி செய்ய அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? பிராக்டிஸ். ஐ ஷுட் பிராக்டிஸ். நான் பயிற்சி செய்ய வேண்டும். அதிகமாக. அதிகமாக அப்படிங்கிறதுக்கு மோர். ஐ ஷுட் பிராக்டிஸ் மோர். நான் அதிகமாக பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ உன் மேஜையை சுத்தம் செய்ய வேண்டும். நீ உன் டேபிளை கிளீன் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நீன்னு வந்திருக்குது. அப்போ யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? வேர்ப் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க? சுத்தம் பண்றது பத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ சுத்தம் செய்ய அப்படிங்கும்போது கிளீன் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் கிளீன். நீ சுத்தம் செய்ய வேண்டும். உன் மேஜையை. யுவர் டேபிள். யூ ஷுட் கிளீன் யுவர் டேபிள். யூ ஷுட் கிளீன் யுவர் டேபிள். உன் டேபிளை நீ கிளீன் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்மளோட ஸ்ட்ரக்சரை ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும், அதுக்கப்புறம் சென்டென்ஸ்ல என்ன வேர்பு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்பை ஷுட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும். அப்புறம் ரிமைனிங் வேர்ட்ஸ் ஏதாவது சென்டென்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம வேர்புக்கு அடுத்து யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் பியானோ வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பியானோ வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன இருக்குது? நான், ஐ. வேண்டும், ஷுட். கற்றுக்கொள்ள நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கற்றுக்கொள்ள அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? லேர்ன். ஐ ஷுட் லேர்ன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும். பியானோ வாசிக்க அப்படிங்கிறதுக்கு டு பிளே த பியானோ. இங்க வாசிக்கன்னு வந்திருக்குது, அப்போ ரீட் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வாசிக்கிறது அப்படிங்கும்போது நம்ம பிளே அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். பியானோ வாசிக்க, டு பிளே த பியானோ. நான் பியானோ வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஷுட் லேர்ன் டு பிளே த பியானோ. ஐ ஷுட் லேர்ன் டு பிளே த பியானோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கற்றுக்கும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் மறக்கவே செய்யாது. இப்போ எல்லாருக்குமே ஷுட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் கொஞ்சம் பண்டங்களை கொண்டு வர வேண்டும். அவர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவர், ஹி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். கொண்டு வர அப்படிங்கிறதான் வேர்ப். கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? பிரிங். ஹி ஷுட் பிரிங். அவர் கொண்டு வர வேண்டும் கொஞ்சம் பண்டங்களை. சம் ஸ்நாக்ஸ். ஹி ஷுட் பிரிங் சம் ஸ்நாக்ஸ். அவர் கொஞ்சம் பண்டங்களை கொண்டு வர வேண்டும். ஹி ஷுட் பிரிங் சம் ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நீ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். நீ செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நீ, யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். அதுக்கு அடுத்தது தண்ணீர் ஊற்ற, அதுதான் வேர்பு. தண்ணீர் ஊற்ற அப்படிங்கிறதுக்கு வேர்பு என்ன அப்படின்னா வாட்டர். வாட்டர்னா தண்ணீர் ஊற்ற. இந்த இடத்துல அது வேர்பா நமக்கு ஆக்ட் ஆகுது. யூ ஷுட் வாட்டர் அப்படின்னா நீ தண்ணீர் ஊற்ற வேண்டும் செடிகளுக்கு. செடிகள் அப்படிங்கும்போது பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். யூ ஷுட் வாட்டர் த பிளான்ட்ஸ். நீ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். யூ ஷுட் வாட்டர் த பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீ ஜங்க் உணவை தவிர்க்க வேண்டும். நீ ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன சப்ஜெக்ட் இங்க கொடுத்துருக்காங்க? நீ, யூ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். தவிர்க்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? அவாய்ட். யூ ஷுட் அவாய்ட் அப்படின்னா நீ தவிர்க்க வேண்டும். ஜங்க் உணவு அப்படின்னு சொல்றதுக்கு ஜங்க் ஃபுட். யூ ஷுட் அவாய்ட் ஜங்க் ஃபுட். நீ ஜங்க் உணவை தவிர்க்க வேண்டும். நீ ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னா யூ ஷுட் அவாய்ட் ஜங்க் ஃபுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நாம். அப்போ வி. நெக்ஸ்ட் வேண்டும், ஷுட். இருக்க வேண்டும், வேர்ப் என்னது? இருக்க அப்படின்னு வந்திருக்குது. அப்போ பி. வி ஷுட் பி அப்படின்னா நாம் இருக்க வேண்டும். கவனமாக, கேர்ஃபுல். வி ஷுட் பி கேர்ஃபுல். நாம் கவனமாக இருக்கணும். வி ஷுட் பி கேர்ஃபுல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
அவர் தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்ப இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவர், ஹி. நெக்ஸ்ட் ஷுட், வேண்டும். மன்னிப்பு கேட்க அப்படிங்கறதான் verb. மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்றதுக்கு apologize. verb என்னது? apologize. He should apologize. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். தனது தவறுக்காக, for his mistake. தனது தவறுக்கு அப்படிங்கும்போது his mistakeன்னு வரும். தனது தவறுக்காக அப்படின்னு சொல்லும்போது for his mistake. He should apologize for his mistake. அவர் தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். He should apologize for his mistake. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ஷுட் வச்சு எப்படி சிம்பிள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷுட் வச்சு 3 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இதோட சேர்த்து. ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக்ஸ் ஆஃப் ஷுட், ஷுட்னா என்ன, அதை எப்போ யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்துருப்போம். செகண்ட் வந்து சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். இப்போ இது தேர்ட் வீடியோ, சம் ப்ராக்டிஸ் சென்டென்சஸ், அதாவது நம்ம ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ. ஸோ வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷுட்னா என்ன, அதை எப்போ யூஸ் பண்ணணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, சிம்பிளாக சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது எப்படி, ஒரு டெய்லி யூஸ் சென்டென்சஸில் ஷுட் யூஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் லைக்ஸ், காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I will meet you in the next video.